சார் நமக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலில் இருந்தாரு, பின்னாடி வேற ஒருவரை திருமணம் செஞ்சுட்டா டிவோர்ஸ் வாங்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சார்? இது முழுக்க முழுக்க இந்த ஆணாதிக்க சிந்தனையோட கொண்ட கேள்வி மாதிரியே தெரியுது. அதாவது எப்படின்னா, ஒரு பெண் கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையோ ஒருத்தவங்களை காதலிச்சு அதுக்கப்புறம் வேற ஒருத்தரை திருமணம் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு அந்த இதுலயே வாழக்கூடிய தகுதி இல்லாதது மாதிரி ஒரு கேள்வியா இருக்கு. முதல்ல கேள்வி தவறுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரிலாம் இப்போ கேள்வி எப்படி இருக்கணும்னா, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பழைய காதலனோட இந்த மாதிரி கள்ளக்காதல்ல இருக்காங்க, டிவோர்ஸ் வாங்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்கலாம். அடல்ட்ரி இஸ் நாட் அ கிரைம், பட் இருந்தாலும் அதை டிவோர்ஸ் வாங்கலாம். பட் சும்மா ஒரு இந்த மாதிரி அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வெறுமனே காதலிச்சதுக்காக நான் இல்ல டிவோர்ஸ் பண்ண போறேன்னா அது ரொம்ப சைக்கோன்னு தான் சொல்லுவேன். இந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. எப்படின்னா பெண்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வராங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 80% பெண்கள் வேற யாராவது ஒரு ஆண்மகனை மனதில் நினைக்காம இருந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் சினிமா நடிகனையாவது மனசுக்குள்ள நினைச்சு, ஆஹா இந்த மாதிரி நமக்கு அஜித் வந்தா நல்லா இருக்கும், அஜித்தை நான் காதலிக்கிறேன், விஜயை நான் காதலிக்கிறேன், இப்ப தனுஷை நான் காதலிக்கிறேன், அந்த பிரதீப் ரங்கநாதனை வரைக்கும் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நீ பிரதீப் ரங்கநாதனை காதலிச்ச, மனசால காதலிச்ச, அதனால உனக்கு டிவோர்ஸ் கேட்கறேன்னு சொன்னா அது அந்த பையன் கண்டிப்பா அந்த பையனை பூமர் அங்கிள் தான் சொல்லுவாங்க. இப்ப பூமர் அங்கிளுக்கும் மேல அப்படிம்பாங்க. திண்டுக்கல் சாரதின்னு ஒரு படம் அதை தழுவித்தான் வாரசையும் செஞ்சது சார். இது காதல் அப்படின்ற ஒரு வார்த்தையே தவறான வார்த்தை அப்படின்னு சித்தரிக்கிற மாதிரி இருக்குதோன்னு இந்த கேள்வி எனக்கு தோணுது சார். அந்த காலத்துல எப்படின்னா, ஒரு திருமணம்ன்றது 10 வயசு 12 வயசு 13 வயசு பருவம் எய்துறதுக்கு முன்னாடியே திருமணம் செஞ்சிருப்பாங்க. அப்ப இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாது. பெண்ணு ஒரு டிகிரி முடிக்கணும்னா எப்படி 20-21 வயசு ஆகுது. போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அது ஒரு 23-24 வயசு ஆகுது. நான் லைஃப்ல செட்டில் ஆகணும். ஏன்னா கணவன் எப்படி இருப்பான் என்ன தெரியல. நான் கணவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. கணவன் அடிச்சு விரட்டிட்டார், மோசமான கேரக்டரா இருந்தா என்ன பண்றது? 27-28 வயசுல என்ன பண்ண முடியும்? ஸோ 25-26 தான் திருமணம் ஆகுது. 26 வயசுல வரைக்கும் காதல்ன்றது ஒரு பெண்ணுக்கு மலர்றது 13 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். 13-14 வயசுலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வருது. அப்ப 10 வருஷம் வரைக்கும் 15 வருஷம் வரைக்கும் யாரையுமே நினைக்காம ஔவையார் மாதிரியா இருக்க முடியும்? முதல்ல அந்த இதுவே தப்பு. ஆனா அதுக்காக டிவோர்ஸ்னா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. டிவோர்ஸ் இந்த ஒரு காரணத்தை சொல்லி ஏற்கனவே காதலிச்சாங்க அதனால நான் டிவோர்ஸ்ன்னு சொன்னா ஜட்ஜு உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க சார். அதாவது சில பேர் மென்டலி அன்வொர்த்தா இருக்கிறாங்க மாதிரி 100% மென்டலி இவர் கொஞ்சம் சிக்கா இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நிறைய பேர் கொடி பிடிப்பாங்க, இது இப்படியா, உங்க வீட்டுல இப்படியா, அவங்க வீட்டுல இப்படியான்னு உடனே அந்த சைக்கோஸ் இப்ப திருப்பி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் அதை அப்செக்ட் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சார். இதை அழகிய படமா ஆட்டோகிராஃப்னு ஒன்று ஒரு காவியமாவே கொடுத்துருப்பாரு. அதாவது மாணவர் பருவம், அதாவது ஸ்கூல்ல எப்படி காதல் வருது பள்ளி பருவத்துல, அதுக்கப்புறம் கல்லூரி பருவத்தில் வர்ற காதல், அதுக்கப்புறம் வேலையில் இருக்கிற காதல்னு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருப்பார். ஆனால் இப்போ இப்போ இருக்கிற ப்ரெசண்டில் இருக்கிற காதல் எல்லாம் பூமர் அங்கிள்னு சொல்லக்கூடிய நபர்கள் உண்டான காதல் எல்லாம் ஃபிசிக்கல் கனெக்டில் உள்ள காதல். இது சபலம்னு சொல்ற காதல் தான் இன்னைக்கு இருக்கிறதா நல்ல கதையா இருக்கு. அதாவது எப்படின்னா, இவங்க 15 பேர் லவ் பண்ணுவானா. 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு லவ், 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு லவ், 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு லவ், 7ஆம் கிளாஸ் இப்படின்னு ஒன்னொன்னா லவ் காலேஜ் படிக்கிற வரைக்கும் லவ். அப்புறம் வேலைக்கு போகும்போது ஒரு லவ் பண்ணுவாராம். இவங்க லவ் பண்ணுவாங்களாம். ஆனா ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி ஒரு லவ் பண்ணிட்டா அது பண்ணணும். என்னது அதெல்லாம் சட்டப்படி இதெல்லாம் ரொம்ப தவறு. இந்த மாதிரி நினைச்சாலே தவறான ஒரு ஆள் தான். இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த காலத்துல வர்றது ரொம்ப படிக்காத ஆளா இருக்கும், இல்லைன்னா அந்த படிக்காத பழைய சிந்தனையில இருக்கிறவங்களா இருக்கும். அவரோட மனசாட்சி இப்படி கேட்டு பார்க்கணும். ஓகே, இவர் எந்த இடத்துலயும் மனசால வேற ஒரு பெண்ணை நினைக்காத ஆளா? ஆம்பளைனா ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டமா? அப்படி கிடையவே கிடையாது. இட் இஸ் ராங். ஸோ இந்த மாதிரி ஒரு சிந்தனையில இருக்கவங்களுக்குலாம் சட்டப்படி தீர்வே கிடைக்காது. இவங்களுக்கு இவங்க ஒரு பர்டிகுலர் காலத்துல எந்த பெண்ணையுமே திருமணம் பண்ணிக்காம இவரெல்லாம் பேச்சுலரா இருக்கிறது தான் எதிர்ப்பாங்க. ஏன்னா சட்ட கேள்விக்கு இந்த பதில் தவறா இருக்கலாம் நான் சொல்றது. ஆனால் சமூக சிந்தனையில அது தவறு. எந்த ஒரு பெண்ணும் திருமணத்திற்கு முன்னாடி இருந்த பழைய கதையை தோண்டாம இப்ப அந்த பொண்ணு உங்ககிட்ட எப்படி வாழுது, நல்லபடியா இருக்கா, உங்களுக்கு விசுவாசமா இருக்கா, ஓகே நீங்க அவங்களுக்கு விசுவாசமா இருக்கீங்களா
அப்படின்றத பார்த்து திருமண பந்தத்தோட அப்படி கொண்டு போனாதான் வாழ்க்கை நல்லா இருக்குமே தவிர வேற ஏதாவது இந்த பழைய கதையை கிளறி இது பண்ணா கண்டிப்பா இது திருமண முறிவு தான் வந்து. இவருக்கு ஒரு தங்கையோ அக்காவோ இருந்திருந்தால் இவர் என்ன செய்வாரோ இதை வந்த பொண்ணுக்கும் செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அதை விட முக்கியமான விஷயம், இவரை பெற்றெடுத்த அன்னை, கண்டிப்பா இவரோட அப்பாவை தவிர வேற ஒருத்தவங்களை கூட காதலிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இதை போய் அவங்க அண்ணன்ட்ட கேட்க முடியுமா? அம்மா நீ வேற யாரையும் காதலிச்சிருக்கியா, இதுக்கு முன்னாடி அப்பாவும் அப்படின்னு பண்ண முடியுமா? அப்படி இருந்திருக்கலாம். அதனால இந்த மாதிரி கேட்கவே கூடாது, ரொம்ப தவறு. நீங்க சகோதரியை கூட சொன்னாலும் சொல்லுவாங்க ஆமா அப்படின்பாங்க, ஆனா அம்மாவை சொல்ல மாட்டாங்க. அதனால ரொம்ப இவ்வளோ கலாச்சாரம் அது இதுலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. சார், இதே இன்னொரு ரிவர்சபிளான ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். இதே வந்து பெண்ணுக்கு முன்னாடி பிசிக்கல் கான்டாக்ட் இருந்திருக்குது அப்படின்னு தெரிய வருது இவருக்கு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம், அதுக்கப்புறம் இப்பவும் அதோட தொடர்பு இருக்குமான ஒரு சந்தேகம் வரும்போது அவர் ஒரு டெசிஷனுக்கு போனா அது சரியா தவறுங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்து அதை மறைச்சு ஏதாவது ஒரு அபாஷன் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அபாஷன் ஆயிருக்கு, அந்த அபாஷனுடைய அந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து டிவோர்ஸ் கேட்டு அதுக்குண்டான டிவோர்ஸ் வாங்க முடியும், அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. ஆனா சும்மா கற்பனையா ஏதோ ஒன்று, ஏன்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கற்பனையா தான் இதெல்லாம் சொல்றாங்களே தவிர உண்மையிலேயே மனசால இது அதை பார்த்து அதை வந்து ஆதாரபூர்வமா எடுத்து சொல்றது ரொம்ப கம்மி. சும்மா வாய்மொழியா பார்க்கறது. யாராவது ஒரு பெண் என்பவள் வந்து 4 பேர்கிட்ட சிரிச்சு பேசினா உடனே இல்லை இந்த பொண்ணுக்கு வந்து கேரக்டர் கிடையாது அப்படின்னு ரொம்ப கேடுகட்ட சிந்தனைகள்லாம் இன்னும் இருக்கிறானுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நீங்கள் திருத்தவே முடியாது. இவங்களை எத்தனை படம் போட்டு அதே மாதிரி இப்போ சினிமாலேயே நிறையா வந்துருச்சு. ஒருத்தனை லவ் பண்ணுவான், அப்புறம் வேற ஒருத்தன் பிள்ளை பத்து கொடுப்பான், அப்படின்னு எவ்வளவோ வந்துருச்சு. அதுக்கு நடுவில் இந்த கேள்வியே எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்களை காதலிச்சதுன்னு சொல்றது வந்து அப்சல்யூட் நான்சென்ஸாக தான் எனக்கு தெரியுது. சார், இப்போ பொதுவாகவே ஒரு பெண் சிரிச்சு பேசினாலே கேரக்டர் அசாசினேஷன் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஃபார்முலாவே இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸை கொண்டு வர்றாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, இன்னைக்கு இருக்கிற ப்ரெசண்ட், அதாவது ஜென்சி அவங்க கரெக்டா இருக்கிறாங்களோ, இந்த நடுவுல இருக்கிற இந்த 90s கிட்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வியாதி இருக்குதோன்னு எனக்கு ஒரு தோணல் இருக்குது. இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. 90s கிட்ஸை எவ்வளோ பேர் சமூக சிந்தனையோட இருந்திருக்காங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பகுதியில் இப்போ 90s கிட்ஸில் ஒரு பர்சன்டேஜ் இருப்பாங்க, 80s கிட்ஸில் ஒரு பர்சன்டேஜ் இருப்பாங்க, 70s கிட்ஸில் ஒரு பர்சன்டேஜ் இருப்பாங்க. ஓகே, இப்போ நான்லாம் வந்து 70s தான் உள்ள ஆள். ஓகே, 70s உள்ள ஆள். பட் ஒரு ப்ராட் மைண்டடாக இதை சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் நம்மளே திட்டுவாங்க, இது என்ன ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுகிறாரு, வயசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, இதில் வந்து நம்ம அறிவுக்கும் இதுக்கும் உண்டான சம்மந்தம் தான். நீங்கள் அறிவுபூர்வமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெண்ணை கேவலப்படுத்துறதுனாலே அந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான். அது சமம்னு ஆகிப்போச்சு, ஆணும் பெண்ணும் சமம்னு ஆகிப்போச்சு. இந்த இடத்துல மட்டும் சமம் கிடையாது ஓகே அப்படின்றதெல்லாம் வந்து தவறு தான். அதனால் சட்டத்தில் அந்த மாதிரி காதலிச்சான்ற ஒரு காரணத்துக்காக டிவோர்ஸ் வாங்குறதுன்றதெல்லாம் வந்து அது அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. அப்படி பார்த்தா இவர் தான் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். மெயின்டெனன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பெண்ணுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். மேபி டிவோர்ஸே ஆகாமல் கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலுமே. மேலும் இது மாதிரி ஏதாவது விபரீதமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப பர்சனலாக இருந்ததுன்னா என்னோட நம்பர் எடுத்துக்கங்க, எனக்கு நம்பருக்கு பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.